மதுவிலக்கை அமல்படுத்தினால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்ட அரசுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் திட்டங்கள் தங்களிடம் இருப்பதாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளார்கள். மதுக்கடைகள் மூலம் தமிழக அரசுக்கு 30,000 கோடி ரூபாய் தான் வருமானம் வருகிறது என்றும் தங்களது 16 அம்ச திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அரசுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உலக வங்கிகளில் கடன் வாங்காமல் நபார்டு போன்ற உள்ளூர் வங்கிகளிடம் கடன் வாங்கினால் 35,000 கோடி ரூபாய் மிச்சப்படும் என்றும் அச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தாது மணலை அரசே விற்பனை செய்தால் 10,000 கோடி ரூபாயும் கிடைக்கும் என்றும் மின்சாரம் தனியார் மயமாக்காமல் விட்டால் அரசுக்கு 2,750 கோடி மிச்சமாகும் என்றும் மூத்த பொறியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நாங்கள் 16 வழிமுறைகளை கூடுதலாக 5 லட்சம் கோடி ஒன்று ரெண்டல்ல, எங்களுடைய துணைவேந்தர் சொன்னது போல இந்த 5 லட்சம் கோடியும் வரவிட்டாலும் கூட முதல் துவக்கிய நாளே 2 லட்சம் கோடி, 30,000 கோடிக்கு பதிலாக 2 லட்சம் கோடி உடனடியாக இந்த ஆண்டிலே கொண்டு வர முடியும். 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அந்த வழிவகைகளை நாங்கள் குறிப்பிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய அறிக்கையிலே.